சகோதரர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. அந்த கேள்வியை இப்போ லெசனாக எடுத்துருவோம். பரலோக ராஜ்யத்தோட வல்லமைகளெல்லாம் எங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க, வெரி குட். இந்த வல்லமைகள் எங்கள்கிட்ட தொடர்ந்து வேலை பார்க்கணும், தொடர்ந்து வேலை பார்க்கணும். இடையில நாங்கள் கவுந்து போயிடக்கூடாது, எங்ககிட்ட இருக்க வல்லமை குறைஞ்சி போயிடக்கூடாது. எந்த சகோதரர் கேட்டீங்க? கை வைத்துங்க. அவர் சகோதரர் பேர் என்ன? நைனார். சகோதரர் நைனார் கேட்டிருக்கார். ரைட், அருமையான கேள்வி. இப்போ இது பிசாசுக்கு எதிரான பெரிய யுத்தம். இந்த யுத்தத்துக்கு இன்னைக்கு ஏசப்பா என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு இருக்கிற அந்த அபிஷேகத்தை ஆக்டிவேட் பண்ணிடுறாரு. கரெக்டாக கேள்வி கேட்டிருக்காரு. இந்த அபிஷேகம் தொடர்ந்து எனக்குள்ளே நிலைத்திருக்கணும். நான் இறுதி வரைக்கும் அற்புதங்கள் அடையாளங்கள் பண்ணணும். இயேசுவுக்கு நான் கனி கொடுக்கணும். ரைட், நான் எங்கேயும் அடிபட்டு விழுந்துடக்கூடாது, நான் பின் வாங்கி போயிடக்கூடாது. வெரி குட், சரியான கேள்வி. இது லெசன் நம்பர் 2. பரலோக வல்லமைகளை தொடர்ந்து எப்படி நாம் பயன்படுத்துறது, உங்களுக்கு நான் குயிக்கான வசனங்கள் கொடுக்குறேன். இப்போ முதல்ல இந்த வல்லமை எங்கிருந்து, யார்கிட்டருந்து வருது? இந்த வல்லமை இயேசுக்கிட்டேருந்து. அப்போது நமக்கு இயேசு என்ன கட்டளை கொடுத்துருக்காரோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இயேசு எத்தனை கற்பனைகளை கொடுத்துருக்காரு? 2 கற்பனைகள். மார்க்கு 12, 30, 31. அப்படி இல்லாட்டா மத்தேயு 22, 36 40. அவர் க்ளீனாக கொடுத்துருக்காரு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இயேசுவை உயிருக்கு உயிராக அன்பு கூறணும். இதுதான் ஃபஸ்ட்டு கற்பனை. அடுத்த அந்த உயிருக்கு உயிராக அன்பு கூறுறதை எப்படி காமிப்பீங்க? இயேசுவை உயிருக்கு உயிராக அன்பு கூறுறதை எப்படி காமிப்பீங்க? எஸ், இயேசுவை அன்பு கூறுறதை எப்படி காமிப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே ஆளுக்கு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும். யோவான் 14:5. யோவான் 14:15. நீங்கள் என்னில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நல்லா பச்சுக்கணும். அவர் தாவீதோட கற்பனைகளை கை கொள்ளுங்கன்னு சொல்லலை, மோசையோட கற்பனைகளை கை கொள்ளுங்கன்னு சொல்லலை. கிளீனாக சொல்கிறாரு, என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். 21, 23, 24 படிச்சுக்கோங்க. 21 சொல்கிறாரு, அப்படி கை கொண்டா என்ன சொல்கிறாரு? நான் என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். எப்படி வெளிப்படுத்துவார்? இயேசு வெளிப்படுத்துகிற ஒரே ஸ்டைல் அற்புதங்கள் அடையாளங்கள். உங்களை கனப்படுத்துவார். நீங்கள் போகிற இடம் போகிற பேயை ஓட்டுவார், வியாதிகளை குணப்படுத்துவார். இயேசு கனப்படுத்துகிற விதம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அற்புதங்கள் அடையாளங்கள் உங்களை வச்சு செய்வார். அவ்வளோதான். ஆமாம், உங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணுவார். இதை பண்ணுவார். இப்போ நீங்கள் அது கரெக்டாக 21வது வசனத்தில் கொடுக்குறாரு. 23 சொல்கிறாரு, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், என் பிதா அவனிடத்தில் அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் அவனுடைய வாசம் பண்ணுவோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியான ஒரு 3 பேரும் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணணுமா? இயேசுவோட வசனத்தை என்ன பண்ணணும்? படிக்கணும், கை கொள்ளணும். இயேசுவோடைய வசனம் எங்கே இருக்குது? எந்த புஸ்தகங்கள்லாம் இருக்குது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். சங்கீத புஸ்தகத்தில் இருக்கா? சங்கீத நீதிமொழிகளை நீங்கள் படிக்கவே இல்லைனாலும் உங்கள் மேலே வல்லமை தொடர்ந்து செயல்படும். ஆனால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை படிக்காமல் இருந்தீங்கன்னா, தொடர்ந்து அதை படிக்காமல் இருந்தீங்கன்னா வல்லமை டங்குன்னு ட்ரெயின் ஆகிடும். மற்ற எல்லாம் படித்தாலும் ட்ரெயின் ஆகிடும். ஸோ பவர் ஹவுஸ், பைபிளில் பவர் ஹவுஸ் 4 புக்கு தான் மெயின். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இதுதான். ஓகே, அது இன்னும் நம்ம வரும்போது பார்க்கலாம். அடுத்தது 24 சொல்கிறாரு, ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இராவிட்டால் அவன் என் வசனத்தை கை கொள்ள மாட்டான். நான் கொடுக்குற வசனம் என்னுடையதல்ல, என் பிதாவுடையது. அப்போது க்ளீனாக இயேசுவை நேசிக்கிறீங்கன்னா என்னாச்சு? நீங்கள் அவருடைய வசனத்தை படிக்கணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம். இனிஷியலாக உங்களுக்கு இயேசு மேலே அன்பு நிறையா இருக்கும்போது, இந்த புதுசாக கல்யாணம் முடித்தவங்க மாதிரி நிறைய ஆர்வமாக அன்பாக இருப்பாங்க. எப்படின்னா 5 மணி நேரம் 7 மணி நேரம் பைபிள் வசனம் படிப்பாங்க. அதுக்கு பிறகு வசனம் எல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகிடும். இப்படி மாதிரி டக்குன்னு ஆவியில் நீங்கள் வசனம் கொடுப்பீங்க. அப்போ கொஞ்சம் படித்தாலும் என்ன ஆகுன்னா அப்படியே ரெவலேஷன்ஸாக வரும். ரெவலேஷன் அடுத்த ஸ்டேஜ். ஒரே வசனம் தான் படிச்சிருப்பீங்க, 1 மணி நேரம் அதிலே நிற்பீங்க. அந்த லெவல் வந்துடும். கண்ணில் கண்ணீராக வரும், அந்த மாதிரி வரும். மொத்தமே 5 வசனம் 2 மணி நேரம் முடிஞ்சு போயிருக்கும். அது நெக்ஸ்ட் லெவல். 3வது வசனம் படிக்கும்போது ஒரு வசனத்திலே உங்களுக்கு ரெவலேஷன் கொடுத்துரும். பேச துவங்கிடுவார், வல்லமைகள் வெளிப்படும். ஸோ வசனத்தில் தான் வல்லமை இருக்குது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். வசனத்தில் தான். இயேசுன்னா வசனம், அவருக்கு பேர் வார்த்தை. அவர் வார்த்தையாக இருந்தார், வார்த்தை தான் மாம்சமாச்சு. இன்றைக்கி இயேசுக்கு பேர் என்ன? இன்றைக்கி இயேசுக்கு பேர் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. வெளிப்படுத்தல் 19:11.
வெளிப்படுத்தல் 19:11 இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரங்களை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. வெளிப்படுத்தல் பாருங்க, வெளிப்படுத்தல் 19:11 13. ஆமாம், அவருடைய 13, வெளிப்படுத்தல் 19:13 மன்னிச்சுக்கோங்க. ஆமாம், இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரங்களை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. இப்போ இந்த வசனத்தை நீங்கள் படிக்க என்ன ஆகுன்னா, ஒன்று இது உங்களை பரிசுத்தப்படுத்தும். ஏற்கனவே நான் சொன்னேன், யோவான் 17:17 யோவான் 17:17 பார்த்தோம். உமது சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உமது வசனமே சத்தியம். அப்புறம் சொல்கிறார் யோவான் 15:3 காலையில் பார்த்தோம். யோவான் 15:3 நம்ம பார்த்தோம். நான் 15:3 யோவான் 15:3 நீங்கள் எங்களுடைய உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். க்ளீனாக கொடுத்துட்டாரு. இயேசுடைய உபதேசம் பூரா இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இருக்குது. இதை படிக்க என்னென்னா உங்கள் ஆத்மா சுத்தமாகும், வல்லமாக அப்படியே ஏறும், பிசாசு போராட்டம் பூரா ஒளிஞ்சிரும், பாவத்தில் ஈஸியாக விழமாட்டீங்க. ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் திங்குன்னா, உங்களுக்கு உள்ள பூரா வசனம் போயிடுச்சுன்னா அது எப்படி இருக்கும் தெரியுமா? உங்கள் ரத்தம் எப்படி மாறி போயிருன்னு நினைக்கிறீங்க? உங்கள் ரத்தம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயிரும். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனமும் பிரிக்கத்தக்கதாகியும் இருதயத்தின் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாக இருக்குது. என்னென்னா, இந்த வசனத்தை படிக்க இதை கொடுக்க என்னென்னா, நமக்கு உள்ள பரிசுத்தம் மட்டுமல்ல, நம்ம ரத்தமே என்ன இருபுறம் கருக்குள்ள பட்டயம் மாதிரி. வியாதியை உங்களுக்கு பிசாசு கொடுக்க முடியாது. பாவ உணர்ச்சி வந்தாலும் உடனே இந்த வசனம் அடித்து வெளியில் அனுப்பிடும். கிளியராக இருக்கும். வசனம் படிக்கல, நான் மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுறேன், ஒரு பிரயோஜனம் இல்லை. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? உள்ள வசனம் இருந்தால் தான் ஜெபம் எங்கே போகும்? ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ரோமர் 8:26 ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்குலேருந்து வேண்டுதல் பண்ணுறாரு. அப்போ ஆவியானவர் எங்கே? அவருக்கு பேரே பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தம் இல்லைன்னா ஆவியானவர் எங்கேருந்து செயல்படுவார்? முடியாது. he cannot do it. ஸோ ஆவியானவர் உங்களுக்குள்ளேருந்து செயல்படணும்னா, உங்களுக்குள்ள பரிசுத்த வரணும்னா, ரெண்டாவது ரூட்டே கிடையாது. ஒரே ஒரு வழி. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல க்ளீனாக மறுபடியும் ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்கணும், மற்றதையும் படிச்சுக்கணும். குழம்பக்கூடாதானா? ராஜா சொன்னது தான் ஃபைனல், இயேசு சொன்னது தான் ஃபைனல். அதுக்கு வேறு மேலே அத்தாரிட்டியே கிடையாது. இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் படிச்சுட்டேனே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஒரு முறை படிச்சுட்டேனே அப்படிங்காங்க சிலர். எனக்கு சிரிப்பு வருது. ஒரு முறை படிச்சுட்டேன். இது ஒரு முறை படிக்கிறதுக்கு கதை புஸ்தகம் இல்லை. 8 வருஷம் கழித்து படிக்கிறேன், இப்போ தான் ரிவிலேஷன் கிடைக்குது. ஒரு வசனம் 8 வருஷமாக பார்க்குறேன், அது கண்ணுக்கு தெரியல, இப்போ தான் தெரியுது. அப்படி தான் காமிப்பார். கண்ணை மூடிருப்பார். எல்லாருக்கும் வசனங்கள் அவர் என்ன பண்ணார்? வேத வசனங்களை தெரியும் பொழுது எப்போ அவர் உயிர் தெழுந்த பிறகு தான் வசனத்தை குறித்து சீஷர்களுக்கு கண்ணை திறந்தாருன்னு பார்க்குறோம். அவர் கண்ணை திறந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், வசனம் தெரியாது. அதனால தான் அவர் சொன்னார், போதிக்கிறது யார்? ஆவியானவர். 1 யோவான் 2:27 பார்த்தீங்களே, போதிக்கிறவர் அவர் மட்டும்தான். அவர் மட்டும் வசனத்தின் வெளிச்சத்தை உங்களுக்கு போதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா, எவ்வளோ நினச்சாலும் சரி தான், யார் கற்றுக் கொடுத்தாலும் சரி தான், ஒரு வசனம் கூட உள்ளே போகாது. ஸோ வசனம் உள்ளே போகணுன்னா ஃபஸ்ட் இயேசுவை நேசிங்க. நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீங்கன்னா என்ன பண்ணுங்கள்? வசனத்தை நீங்கள் என்ன கைக்கொள்ளணும். இந்த ஸ்டெப்பு, இந்த வசனத்தை கைக்கொள்ளும்போது உங்கள் ரத்தம், உங்கள் பாடி எல்லாம் இந்த மாதிரி ஆகும். எபிரேயர் 4:12 இதை மாதிரி ஆகும். அவர் வாட்டுக்கு வேலை பார்ப்பார். ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்கள்கிட்ட ப்ரே பண்ணுவார். அப்போ உங்கள் ப்ரேயர், இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு ப்ரேயரே வரமாட்டுக்கு அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் வசனம் தியானம் பண்ணுறீங்க? இல்லை, 5 நிமிஷம் 10 நிமிஷம். அவங்களுக்கு உள்ள பூரா கசப்பு, கீழ்ப்படியாமை அவ்வளவு இருக்கும். இவங்க ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? கூரைக்கு மேலே போகாது. நீங்கள் எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்கிறது முக்கியமே இல்லை. எவ்வளோ வசனத்தை உட்கொண்டிருக்கீங்க, எத்தனை வசனத்தின்படி எப்படி வாழ்க்கையை நடத்துகிறீங்க. வசனம் தான், வல்லமை வசனத்தில் தான் இருக்குது. ஸோ நம்பர் 1. நம்பர் 2, உன்னிடத்தில் பிரியமாக இருக்கிறது போல் சொல்கிறாரு, உன்னை நேசிக்கிறது போல் பிறனை நேசிக்கணும். மார்க்கு 12:31 உன்னை நேசிக்கிறது போல் பிறனை நேசிக்கணும். 2 கற்பனை. பிறனை நேசிக்கணும்னா என்ன பண்ணணும்?
இப்போ இயேசுவை நேசிக்கணும்னா உங்களுக்கு டியூட்டி என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ பிறனை நேசிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்கள். நான் பரலோகம் போகிறேன், அதே மாதிரி அவனும் பரலோகம் போகணும் அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். எப்படி பரலோகம் போவார் அவர் எப்படி போவார் பரலோகத்துக்கு? அவருக்கு என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். மார்க்கு 16:15. அவர் மேலே நேசமாக இருக்கீங்கன்னா நீங்கள் போய் அவருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுறது ஈஸியான வேலையா? பார்க்க ஈஸியாக இருக்கும். பெரிய யுத்தம். சுவிசேஷம் சொல்கிறது பெரிய யுத்தம். அது பெரிய ஆவிக்குரிய யுத்தம். அந்த யுத்தம் என்னது சொல்கிறாரு? அவன் எங்கே வச்சுருக்கான்? ஆத்துமாக்களை எங்கே போய் கட்டி வச்சுருக்கான்? ஆத்துமாக்களை எங்கே கட்டி வச்சுருக்கான்? உளையான சேட்டில் கட்டி வச்சுருக்கான். அதுக்கு முன்னால் என்ன வச்சுருக்கான்? 2 கொரிந்தியர் 4:4 கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை குருடாக்கினான். மனசை குருடாக்கி வச்சுருக்கான். ஏசாயா 44:18 அறியாமலும், இதெல்லாம் விக்கிரகாராதனக்காரங்களை பொறுத்த வரைக்கும், அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கு. சங்கீதம் 40:2 சொல்கிறாரு, பயங்கரமான குழியிலும் உளையான சேட்டிலும் இருந்து என்ன விடு எங்கே வச்சுருக்கிறான்? பயங்கரமான குழியில் உளையான சேட்டில் போட்டு அமுக்கி வச்சுருக்கான். கண்ணு குருடு, இருதயம் குருடு, மனசு குருடு அடக்கி வச்சுருக்கான். இவங்களுக்கு தான் வசனத்தை கொடுக்க போகிறீங்க. விடுவானா? அவன் ராஜ்யத்தை பாதுகாக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். 360 டிகிரி போட்டு சுற்றி நிற்கிறான். பொய். அவனோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே பொய். நீங்கள் அற்புதம் பண்ணிங்கன்னா அவன் சொல்லுவான், எங்களுடைய பாபாவை அற்புதம் பண்ணணுமா, அடிப்பான், போடுவான். ஸோ அவனுக்கிட்ட நீங்கள் வல்லமையை கொடுக்கணும். இயேசுவுடைய வல்லமையை காமிக்கணும். நீங்கள் சும்மா மாம்சத்தில் போனாலும் ஒன்றும் நடக்காது. ஏன்னா இது ஆவிக்குரிய யுத்தம். அடுத்தது உங்களுக்கும் எனக்கும் யுத்தம் என்ன? எபேசியர் 6:12. இது எப்போதுமே இருக்குது. வேலை பார்த்தாலும் வேலை பார்க்காட்டியும். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடும் பிரபஞ்ச லோகாதிபதிகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது ஸ்டாண்டர்ட். நீங்கள் யுத்தத்துக்கு போகிறீங்களே இல்லையோ உங்களை அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இயேசுவுக்குள்ளே வந்தாலே அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா நீங்கள் எங்கே இருந்தீங்க? அங்கே தான் இருந்தீங்க. எபேசியர் 2:1. எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினால பாவங்களினால ஆத்துமா செத்து கிடந்த நம்மளை விடுவிச்சிருக்கிறாரு. நம்மளை திருப்பி கொண்டு வரணும்னு அவன் போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கான். ஆவிக்குரிய போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கான். வீடை காமிப்பான், இதை காமிப்பான். எப்படியாவது உங்களை கட்டி போட்டு வெளியில் வரக்கூடாது, உங்களை ஆஸ்பத்திரியில் கொண்டு படுக்க வைக்கணும், உங்களை கொல்லணும். இதுதான் அவன் வேலை. ஸோ அவன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இவ்வளவும் பண்ணும் பொழுது அவன் எல்லாரையும் குருட்டுத்தனத்தில் வச்சுருக்கான், குழியில் கொண்டு அடைச்சி வச்சுருக்கான், ஆத்மாவை சாக வச்சுருக்கான். இப்போ நீங்கள் போய் நான் சுவிசேஷம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போனீங்கன்னா எப்படி? அவர் சொல்லியிருக்காரு, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். எபேசியர் 6:10-18 வரை படிச்சுக்கோங்க. சர்வாயுத வர்க்கம் இது ரொம்ப சிம்பிள். சர்வாயுத வர்க்கம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருந்தார். ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப குழம்பவே வேண்டாம். சர்வாயுத வர்க்கம் நம்பர் 1 ஏற்கனவே பார்த்துட்டீங்க. இயேசுவை நேசிக்கணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் பைபிள் படிங்க, தியானம் பண்ணுங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சர்வாயுத வர்க்கத்தில் ஃபஸ்ட் அது வசனம் உள்ளே வந்துருச்சு, அதில் தான் பவர். 2வது அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் வெளியே போகிறீங்களா, 2வது என்ன பண்ணணும்? மத்தேயு 26:40-41. மத்தேயு 26:40-41 படிங்க. இதுதான் ரெண்டாவது ஸ்டெப்பு. மத்தேயு 26:40-41. பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட, நல்லா நோட் பண்ணுங்க, என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? சீக்ரெட் இது. ஏன்னா இயேசு இந்த நேரத்தில், இந்த பர்டிகுலர் நேரத்தில், இது நடுராத்திரி, அவன் என்ன பேசுகிறான்னே அவனுக்கு தெரியலையாம். பேதுரு அந்த மாதிரி தூங்குறாங்க. நடு நிசி, ராத்திரி 12லேருந்து 3 அந்த மாதிரி நேரம். இந்த நேரத்தில் அது லூக்கா 12:53 பார்த்துக்கோங்க. லூக்கா 22:53. ஆமாம், ரொம்ப மோசமான ராத்திரி நேரம். இந்த நேரத்தில் தான் இயேசுவை பிடிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, அந்த 1 மணி நேரத்தில், அந்த நேரத்தில் 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருங்கிறார்.
அது பேதுருவுக்கு சொல்லலை. பேதுரு யார்? புதிய ஏற்பாட்டுக்கு பிரதிநிதி. புதிய ஏற்பாட்டு சபை, இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளதில்லை. புதிய ஏற்பாட்டு சபையான உங்களையும் என்னையும் பேதுரு மேலே தான் கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறார். அவனுக்கு கொடுக்குறாரு. கொடுத்து அவனுக்குன்னா புதிய ஏற்பாட்டு சபைக்கு, பேதுருவே சபையே நீ 1 மணி நேரம் என்னோட கூட விழித்திருக்க மாட்டேயா? இப்போ சொல்லுங்கள், பேதுரு 1 மணி நேரம் இயேசுவோட விழித்திருந்து ஜெபம் பண்ணானா இயேசு சிலுவை பாட அவாய்ட் பண்ணியிருக்க முடியுமா? சொல்லுங்கள், இயேசு சிலுவைக்கு போகாமல் இருந்திருப்பாரா? அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நமக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா பேதுரு தான் புதிய ஏற்பாட்டு சபை சொல்லியிருக்காரு. அந்த 1 மணி நேரம் என்னோடு கூட அப்படின்னா இயேசு அந்த நேரத்தில் யுத்தம் பண்ணுறாரு. வெளிப்படுத்தல் 19:11, வெளிப்படுத்தல் 19:11 இந்த நேரத்தில் அவர் பாருங்கள், அவருடைய படிங்க, வெளிப்படுத்தல் 19:11. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதில் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். 13வது வசனம் ஏற்கனவே படித்தோம். அவர் தான் தேவனுடைய வார்த்தை. இயேசு ஒவ்வொரு செகண்டும் நீதியாய் நியாயம் தீர்த்து, அவர் நீதிபதி வேலை பண்ணலை, யுத்தம் பண்ணுகிறார். நடு ராத்திரியில் தம் பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு அவர் யுத்தம் பண்ணுறாரு. பட்டயத்தை வச்சு பிசாசோடு யுத்தம் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, பிள்ளை நீ என்னோடு கூட நீனும் யுத்தம் பண்ணுங்கிறார். அப்போ நடு ராத்திரியோ அதிகாலையிலோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் இயேசுவை துதிக்கணும். பெரிய யுத்தம் என்ன தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம யுத்தம்னா, ஆவிக்குரிய யுத்தம்னா நம்ம என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கோம். பிசாசு எதை கண்டு நடுங்கிறான் தெரியுமா? இயேசுவே ராஜாவேன்னு சொன்னீங்கன்னா அவன் ஆடுதான். பிசாசோட மென்டாலிட்டி உங்களுக்கு புரியணும். அவன் தான் ராஜான்னு பொய் சொல்லிக்கிட்டு, அவனே பொய் சொல்லிக்கிட்டு, நான் தான் உலகத்துக்கு ராஜா, நான் தான் அண்டசரத்துக்கு ராஜான்னு அவன் உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் இயேசுவே ராஜாவே, இயேசுவே சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என்ன உடனே அவன் சிங்காசனம் அப்படி ஆடுது. இவ்வளோதான். இந்த துதியை, இயேசுவை துதிக்கணும். நிறைய பேர் கடவுளுங்கிறீங்க. கடவுளுங்கிறது பைபிள் எங்கே இருக்குது? பிசாசு உங்கள் நாவிலிருந்து இயேசுவை எடுத்து போட்டான். நல்ல கவனமாக இருங்க. கடவுளுங்கிற வார்த்தை நீங்கள் பேசுனீங்க, சொன்னீங்கன்னா நீங்கள் பிசாசுக்கு மரியாதை கொடுக்குறீங்க. ஆமாம், அது பைபிளில் இல்லாதது. பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? வல்லமையான நாமம் என்ன நாமம்? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6-11. ஆமாம், அப்போ வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கடவுள்னு சொன்னீங்கன்னா பிசாசு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருப்பான். உங்கள் நாவில் பிசாசு இருக்குது. ஆனால் இயேசுன்னு சொன்னீங்கன்னா எல்லா அசுத்தாவிகளும் ஓடி போயிடும். ஆமாம், அப்போ நீங்கள் இயேசுவின் நாமத்தை துதிக்கணும். இந்த புக்கு கொடுப்பாங்க. என்ன புக்கு கொடுப்பாங்க? 1000 துதி ஸ்தோத்திர பலிகள். அதில் இயேசுங்கிற பேரே இருக்காது. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரம், வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கு ஸ்தோத்திரம், இப்படி தான் இருக்குமே தவிர இயேசுங்கிற பேரே இருக்காது. வல்லமை கிடையாது. அதில் எப்படி செய்யணும்? வானத்தையும் பூமியும் படைத்த இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இப்படி பண்ணீங்கன்னா ஃபுல் பிளாஸ்ட் வல்லமை. இயேசுங்கிற வார்த்தை வாயில் வந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் 100% பவர்ஃபுல் நேம். உலகத்தில் ஹையஸ்ட் பவர் இயேசு அவருக்கு நாமத்துக்கு மட்டும்தான். அதை வாயில் அறிக்கிடணும். உங்கள் ஜெபத்தில் நடுராத்திரியோ அதிகாலையிலையோ இயேசுவே ராஜாவே உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே இயேசுவே உம்மை துதிக்கிறேன்னொடனே என்னை அட்டாக் பண்ணுவான் பாப்போம். அவனுக்கு ரொம்ப வெறுவிறுது, பயப்படுறது இந்த வார்த்தை தான். சேனைகள்னால் என்ன தெரியுமாங்க? காற்றும் அவருடைய சேனை, சூரியன், ஆகாயத்து எல்லாமே, ஆகாயத்து விரிவு அவ்வளோ அவருடைய சேனை, கொசு அவர் என்ன வெட்டுக்கிளி அவருடைய சேனை, கீழ்காற்று அவருடைய சேனை. கீழ்காற்றுகளால் என்ன பண்ணார்? தர்ஷீஷின் கப்பல்களை உடைச்சார். அதே கீழ்காற்று என்ன பண்ணிச்சு? காடைகளை கொண்டு வந்துச்சு. அதே கீழ்காற்று தான் செங்கடலை 2ஆக பிரிஞ்சுது. அவருடைய சேனை, விண்மீன்கள் அவருடைய சேனை. ஆமாம், ஒருத்தனோட விண்மீன்கள் போராட்டம் பண்ணிச்சு. எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் அவர் பண்ணுறாரு சேனை. வெறும் தேவதூதர்கள் மட்டும் இல்லை. அதனால் அவனுக்கு அது புரியும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உடனே அவன் பவர் அப்படியே இறங்கிடும். அப்படியே அவன் பலம் குறையும். ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணுறதுக்கு பெட்ரூம்லேருந்து
மிட் நைட்டு எழுந்திரிச்சு கதவை திறந்துட்டு வரும்போதே சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னா அடி டம்மார்னு முட்டில் வலி. அவனுக்கு அவ்வளோ கோவம். நீ எப்படி சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம் முட்டில்? அவனை நான் விடுறாள். படவா ரஸ்கோல், உனக்கு எவன்டா ஏன் முட்டில் வலி? இந்த சாகு, இதுதான் இயேசுவுடைய பட்டயம். இயேசுவும் பட்டயத்தால் உன்னை வெட்டி அப்புறப்படுத்தின சர்ப்பம் ஓடி போயிட்டு. அவ்வளோதான், அடுத்த செகண்ட் காணோம். அவனுக்கு பயங்கரமான நஷ்டம். என்ன நஷ்டம்? நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி துதிக்கும் போது இதை சொல்லி தரணும். நீங்கள் உங்கள் ஜெபத்தில் 75% இயேசுவை துதிங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஜெபம்னா என்ன நினச்சிக்கிட்டோம்? ஜெபம்னா இயேசுவே இதை தாங்க, அவங்களுக்கு இதை செய்யுங்க. ஐயையோ, அது செய்யுங்க, நான் வேண்டாங்கல. ஆனால் ரொம்ப வல்லமை இதில் தான். ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் இயேசுவை நல்லா துதிச்சுட்டு அந்நிய பாஷையும் பேசி துதிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கட்டளை போடுங்க. இந்த சகோதரனை கட்டியிருக்க கட்டை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். உடஞ்சி போயிடும். புருஷன் முன்னாடி கடையில் நிறைய பேருக்கு சண்டை இருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த புருஷன்ட்டு இருக்க விபச்சார ஆவிய இயேசுவின் நாமத்தில் கட்டி உடைக்கிறேன். உடைங்க. யுத்த ஜெபம். அதுக்கு பிறகு கடைசியாக பிசாசை கட்டுங்க. வலு சர்ப்பத்தை, விக்கிரக ஆவிகளை, ஒன்றா ஆவிகளை சொல்லுங்கள். அசுத்தாவிகள் பேரை சொல்லுங்கள். ஒரு அசுத்தாவியா, வலு சர்ப்பம் மெயின், விக்கிரக ஆவிகள், விபச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள், பொய்யின் ஆவிகள், திருட்டு ஆவிகள், பொறாமையின் ஆவிகள். கலாத்தியர் 5:18-19 இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாம்சத்தின் தலைகீழ் கிரிகளை எல்லாம் ஒன்றா சொல்லி என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டுறேன். எப்படி கட்டுறதுக்கு அதிகாரம்? கட்டவளுக்கும் வல்லமை எங்கே இருக்குது? நமக்கு ஏற்கனவே இங்கே பார்த்துருக்கோம். மத்தேயு 18:16-19 இந்த வல்லமையை பயன்படுத்தி நீங்கள் கட்டணும். அவனை கட்டிட்டு நீங்கள் வெளியில் வரும்போது அவன் உங்கள்கிட்ட வாலாட்ட முடியுமா? மத்தேயு 12:29 பலவான முந்தி கட்டுனா அவன்கிட்ட இருக்கிறத கொள்ளையடிக்கலாம். அவனை கட்டாமல் இருக்கும்போது, பலவான கட்டாமல் இருக்கும்போது கொள்ளையடிக்க முடியுமான்னு இயேசு கேட்குறாரு. மத்தேயு 12:29 அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடிய அழகா சொல்லி கொடுத்துருக்காரு. அவன் உடைமை என்னதுங்க? ஆத்துமாக்கள். பிசாசோட உடைமைகள் ஒன்று தான். அவன் குறி வச்சிருக்கிறது ஆத்துமாக்கள் மட்டும்தான். அவன் உடைமைகளை அவன்கிட்ட கொள்ளையடிக்கணும். எப்படி பண்ணணும்? முதல்ல அவனை கட்டணும். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்? நேற்று இன்றைக்கும் திருச்சி பலவான போட்டு கட்டுன்னு கட்டியிருக்கேன். யுத்த ஜபத்தில் மெயின் இந்த ஊர் அசுத்தாவியை, டிஸ்ட்ரிக்ட் அசுத்தாவியை கட்டியிருக்கேன். எல்லாருக்கும் அதுதான் சொல்லியிருக்கோம். கட்ட போய் உங்களுக்கு வந்திருக்கீங்க இல்லைன்னா வர விட மாட்டான். அவனை கட்டணும். இயேசு தெளிவாக எழுதி கொடுத்துருக்காரு, மந்திரங்களெல்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. பலவான முந்தி கட்டினீங்கன்னா அவன்கிட்ட கொள்ளையடிக்கலாம் உடைமைகளை. கட்டாமல் இருந்தால் எப்படி கொள்ளையடிக்க முடியும்? இப்போ ஆத்மாதாயம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யுத்த ஜபம் பண்ணாமல் வெறுமனியாக இயேசுவே எனக்கு இது தாங்க அது தாங்கன்னு கேட்டுட்டு போயிடுதாங்க. பலவான் முழு வல்லமையில் இருப்பான். போகும்போதே ஒரு அடி அடிப்பான். விடமாட்டான். இது சிம்பிள். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வியாதியை குணப்படுத்த போகிறீங்கன்னா என்ன பண்ணுறீங்க? பிசாசின் ராஜ்யத்தை அழிக்க போகிறீங்க. நீங்கள் பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கிறீங்க. அப்படி பிசாசின் ராஜ்யத்தை நீங்கள் அழிக்கும் பொழுது அவன் உங்களுக்கு எதிர்த்து நிற்பான். அப்போ என்ன பண்ணணும்? அவனை நீங்கள் முந்தி கட்டிட்டீங்கன்னா காலி, ஓடி போயிடுவான். நான் ராத்திரி எல்லாம் ப்ரேயர் பண்ணிவிட்டு கேன்சர் ஆவியே இயேசுவின் நாமத்தில் உன்னை வெட்டி கட்டி பாதாளத்துக்கு போன் கட்டளை அடிக்கிறேன். விபச்சார ஆவியே இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் பட்டயத்தால் துண்டாக வெட்டி பாதாளத்துக்கு போன் கட்டளை அடிக்கிறேன். அவ்வளோதான். அவனை கட்டணும். ஆமாம். அடுத்தது அர்த்தரைட்டிஸ் அசுத்தாவியை கட்டணும். அந்தி கிறிஸ்து ஆவியை கட்டணும். இயேசுவின் நாமத்தில். நமக்கு பவர் கிடையாது, இயேசுவின் நாமத்தில் பவர் இருக்குது. அவனை கட்டிட்டு வந்துட்டோன்னா அவன் பல்லு பிடுங்கின பாம்பாக இருப்பான். நீங்கள் வாட்டுக்கு அவனை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இவ்வளோதான். 2 கேட்டீங்க நீங்கள் பிரதர். எங்களுடைய வல்லமைகள் தொடர்ந்து இருக்கணும்னா என்ன? எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை தொடர்ந்து நல்லா இருக்கணும்னு என்ன? எல்லாத்துக்கும் ஒரே பதில், இவ்வளோதான். இது இருக்குது. ப்ளஸ் கூடுதலாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த ரெண்டு இது தவிர நீங்கள் கல்யாணம் முடிஞ்சவங்களாக இருந்தால் தயவு செய்து உங்கள் திருமண வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். ஏன்னா சாத்தான் அங்கே தான் வர முயற்சி பண்ணுவான். கணவனே, நீ உன் மனைவியை நேசிக்கணும். எபேசியர் 5:21 33 வரை படிச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 7:1-6 படிச்சுக்கோங்க. ஏற்கனவே காலையில் வசனம் கொடுத்துருக்கேன். நீங்கள் திருமணமானவங்கன்னா உங்களுக்கு கணவன்னா உங்கள் கடமையை நீங்கள் செய்யணும். ஆமாம். 1 கொரிந்தியர் 7:2
கணவன் தன் மனைவிக்கு, 3வது வசனம், கணவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அந்தபடியே மனைவியும் தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவள். உங்கள் குடும்பத்தில் இயேசு சொல்லியிருக்கிற கடமையை தவறாமல் பண்ணணும். அது வந்து அவாய்டு பண்ணக்கூடிய கடமை அல்ல, அது தவிர்க்கக்கூடிய கடமை அல்ல, அது பரிசுத்தமான கடமை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க கடமை. அது பண்ணாமல் இருந்தால் பாவம். அந்த பாவம் இருக்கும்போது என்ன ஆகுன்னா, இது கணவன் மனைவியை கடமை செய்யலை அப்படின்னா, எபேசியர் 5:21 அவர் சொல்லியிருக்காரு, கணவன் மனைவியை நேசிக்கணும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும். முக்கியமான செய்தி கொடுத்துருக்காரு. கணவன் மனைவியை நேசிக்கவும் மாட்டான், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியவும் மாட்டான். இந்த டியூட்டி இல்லைனா, அந்த டியூட்டியை கரெக்டாக பண்ணினா பிசாசு கணவன் வழியாக மனைவியை அட்டாக் பண்ண முடியாது, மனைவி வழியாக கணவனை அட்டாக் பண்ண முடியாது. எல்லா இடத்துலையும் ஓட்ட விடுதாங்க, இதில் விடுதாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இயேசுவை நேசிங்க, வேதத்தை நல்லா தியானம் பண்ணிக்கோங்க. அனுதினமும் நான் படித்து முடிச்சுட்டேனுங்கிறதுக்கு இல்லவே இல்லை, டெய்லி படிக்கணும், எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். 2வது அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் யுத்த ஜெபம், ஒன்று நடுராத்திரி இல்லைன்னா அதிகாலையில், அதான் கரெக்ட் டைம், ஏச்சு சொல்லியிருக்க டைம். 3வது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பர்ஃபெக்டாக இருங்க. 4வது பரிசுத்தமாக இருங்க, அது இருக்க விட்டுருவார். நீங்கள் இதை பண்ணாலே பரிசுத்த வாழ்க்கையை இது பண்ணிடுவார். நீங்கள் நடுராத்திரி அதிகாலையில் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ண தெரியுமா, 1 நிமிஷம் 2 நிமிஷம் அன்னைக்கு அப்போ வரைக்கும் செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும். மன்னிச்சிருவார். மன்னிப்பு கேட்கணும். அதாவது ஞானஸ்நானம் எடுத்தால் எப்படியா, ஞானஸ்நானம் எடுத்தால் முழுகினவனுக்கு எல்லா பக்கமும் இதாக இருக்குது, கால்களை மாத்திரம் கழுவணும். யோவான் 13வது வசனம், 13வது அதிகாரம், முழுகினவனுக்கு 13:10, யோவான் 13:10, இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான், நீங்களும் சுத்தமாக இருக்கிறீர்கள். அப்போ தண்ணியில் முங்கி ஞானஸ்நானம் எடுத்தவன் அவன் எல்லாத்துலேயும் சுத்தமாக இருக்கான், கால்களை மட்டும் கழுவணும். அந்த அளவுக்கு கரை விழுந்திருக்கு. நம்ம பேசும்போது ஏதாவது வரும், தெரிந்தோ தெரியாமலோ பாவம் வரும். அப்போ அந்த பாவங்களை என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் காலையில் அதை அறிக்கப்படணும். யோவான் 13:10 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒவ்வொரு நாளும் காலையில் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால், நடுராத்திரி ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் 1 நிமிஷம் 2 நிமிஷம் முழங்கால் போட்டு, இயேசுவே நான் நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியாதப்போ என்ன பாவம் செஞ்சேனே, என் மனைவியை திட்டிருக்கலாம், அடுத்த ஆளை திட்டிருக்கலாம், பாஸ்டர்களை போட்டு மனாங்கனையோடு திட்டிருப்பேன்ப்பா, மன்னிச்சிருங்கப்பா, உங்கள் ஊழியக்காரங்களை நான் நியாயம் தீர்த்திருப்பேன், எனக்கு தெரியாமல் நியாயம் தீர்த்துட்டேன், மன்னிச்சுக்கோ, சரி போ அப்படின்னு மன்னிச்சிருவார். இதை ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கணும். ஆமாம், இதை ஒரு ப்ராக்டிஸாக வச்சுட்டா க்ளீனாக இருக்கும், பிசாசு உங்களை தொட முடியாது. க்ளீன் ஸ்லேட், ஒவ்வொரு நாளும் க்ளீன் ஸ்லேட், புது அபிஷேகம், க்ளீன் ஸ்லேட், இதுதான். எவ்வளோதான் பிரதர், புது அபிஷேகம். முதல்ல க்ளீன் ஸ்லேட் ஆக்கிடணும், கூட அபிஷேகம் இன்னைக்கு கொடுங்க, எக்ஸ்ட்ரா கொடுங்க. இன்றைக்கி திருச்சியில் ஆட்களை கூட்டிகிட்டு வரீங்களா, எக்ஸ்ட்ரா கொடுங்க, எனக்கு பவர் கேட்கணும், நான் கேட்டு வந்திருக்கேன். ஆமாம், அந்த எக்ஸ்ட்ரா பவரை கொடுப்பார். இல்லையா, கேள்விக்கு பதில் கிடச்சிட்டு ஐயா, இவ்வளோதான் ஐயா. இந்த ரகசியத்தை இதை பிடிச்சிருக்கேன், விட்டுறாதீங்க.